அந்த பெண் அப்படின்னு ஒரு நபர் பேசுகிறார் வெளியில. அது அந்த பெண் தானா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்க கூடும். அது தெரிந்திருக்கிறதுனால தான் தாவேகாவை சார்ந்த பல நபர்கள் அந்த வீடியோவை பகிர்றாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அதுக்கு அவங்களுக்கு முதல்ல ஒரு பாராட்டு. பெரும்பாலும் இப்படியான சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா முகத்தை மறைச்சிக்கிட்டு அவங்க பேசுகிறதும் அல்லது வெளியில் தனக்கு ஒரு கஷ்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லாமல் இருப்பாங்க பெண்கள். இப்போ இந்த பொண்ணு உண்மையிலே அவங்க தான் அப்படின்னு பட்சத்தில் அவங்க அப்படி வெளியில் பேசியது, முகத்தை காட்டியது அப்படிங்கிறதே கூட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதை வரவேற்கலாம். பட் ஆனால் அதில் பல கேள்விகள் இருக்குது. அதை ஆரம்பிக்கும் போதே திருட்டு திமுக செய்த சதி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஒருவருடைய வீட்டு அறையில் அவர்கள் இருவரும் இருந்த ஒரு அறையில் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கையும் களவுமா பிடிக்கிறதா சொல்கிறாங்க. அல்லது அந்த குடும்ப உறுப்பினர்கள் பரிதவித்து போய் இப்படி ஒன்று நடந்துருச்சேன்னு இது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லாத வேறு யாராவது உள்ளே போக முடியுமா? அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க போகலாம், அவ்வளோதானே தெரியும். அதை தாண்டி வெளியூரில் இருக்கிற யாராவது வரப்போகிறாங்களா? ஒன்று அந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர், மாவட்ட செயலாளருங்கிற அந்த ஜே செந்தில்ங்கிற நபரோ அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களோ, இவங்க 2 பேர் தரப்பு தானே இருக்க முடியும். அந்த 2 பேர் தரப்புங்கிறது தாவேகா தரப்பு தானே. அதில் எப்படி திமுக காரர் வருவார்? இங்கே ஒரு தாவேகா நிர்வாகி லேடி இருக்காங்க, இந்த நிர்வாகி வீட்டுக்கு பக்கத்தில் நம்மளும் வாடகைக்கு வீடு பிடிச்சி இருக்கணும், அவங்க வீட்டில் அந்த தேதியில் இப்படி ஒரு பிரச்சனை வரும், அதனால நாம் அந்த நேரத்தில் கரெக்டாக கேமரா எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் பரப்பணும், இப்படி யாராவது பிளான் பண்ண முடியுமா? அப்போ சம்பவம் அங்கே நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வீடியோவை எடுக்கிறாரு. குடும்ப பிரச்சனை ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. தன் வீட்டு பொண்ணு இப்படி பொண்ணு நம்ம வீட்டு பொம்பளையாளு வீட்டில் இருக்கும்போது இப்படி ஒருத்தன் அத்துமீறி நுழைஞ்சிட்டானே அப்படிங்கிற சூழல் நடக்கும்போது அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் நீ யாரா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தனை வீடியோ எடுக்க விட்டு அவன் யாருனே தெரியாதவன் எடுப்பான்னு சொன்னா அது எப்படி சரியாகும்? உங்களுக்கு முகம் பழக்கப்பட்ட ஒரு நபர் அந்த வீடியோவை எடுக்கிறார், அவர் அதை வெளியில பகிர்ந்திருக்கிறார். அது தவறான்னு கேட்டா ஆமா தவறு. ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபர்கள் அவர்களுடைய பிரைவசி, அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த காணொலியை பொதுவெளியில் வெளியிட்டது அப்படிங்கிறது தவறு. ஒரு விஷயத்தை பேசக்கூடாதுன்னு முக்கியமா அது ஊடக அறத்தை கடைபிடிக்கக்கூடிய பலரும் தவிர்த்து வந்த ஒரு சினாரியோ, ரைட்? அப்படி இருக்கிறப்ப திடீரென்று திமுகவை அங்கே பலிக்கு எடுக்கிறாங்க. அதை அந்த பொண்ணே சொல்ல வச்சு போடுறாங்க. எங்கிருந்து வருது திமுகன்றதை இவங்க தான் விளக்கணும்.